ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு பாருங்கள். ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ வந்து பார்ட் 1 பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அண்ட் வந்து எவ்வளோ லாபம் வந்துச்சு என்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேங்க. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. எடப்பூ பாருங்கள், எடப்பூ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஆள் வந்தது எப்போ இருந்ததுன்னா 7ஆம் தேதியிலேருந்து தான் பூ அறுக்கவே வந்தாங்கங்க. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து எவ்வளோ அறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒருத்தர் வந்து ஒரு அக்கா வந்து 1,200 போட்டாங்க, இன்னொரு அக்கா வந்து 1,100 போட்டாங்க. அடுத்து வந்து 8ஆம் தேதி வந்து 1, அப்புறம் 1,200ங்க. ஸோ வந்து 8ஆம் தேதி வந்து பாருங்கள் எத்தனை கிலோ வந்திருக்குன்னா 4 கிலோ வந்திருக்கு. 4 கிலோ வந்திருக்கா, 4,250 வந்திருக்கு. இதில் வந்து அவங்க வந்து 2 கிலோ போட்டிருக்காங்களா, 2 கிலோ 2,200 போட்டிருக்காங்க. 2,200னா மீதி 2 கிலோ வந்து நாங்கள் அறுத்தோம். ஸோ அது அடுத்து வந்து 9ஆம் தேதி 2,400ங்க. ஸோ அது மாதிரி தான். இப்போ வந்து பாருங்கள் எத்தனாம் தேதி பூ இன்னும் ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா, இந்த 16ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் பூ வந்துச்சுங்க. 16ஆம் தேதியிலேருந்து இதில் பாருங்கள் ஆக்சுவலாக மீதி பூவெலாம் பாருங்கள் ஆளுங்க வந்து அறுத்தது வந்து கம்மியாக தாங்க அறுத்தாங்க. பாருங்கள் 2,5 கிலோ 2,5 கிலோ 1 400 2 400 2 300 2 கிலோ 1 300 1 இந்த மாதிரி தான் அறுத்தாங்க. இது என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கேஜுக்கு வந்து நாங்கள் 60 ரூபா கொடுக்குறோங்க. 60 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பாருங்கள் 1,200 தானே அறுத்துருக்காங்க. இப்போ 1 கிலோன்னு எடுத்துருக்காங்க. 1 கிலோனா அவங்களுக்கு வந்து 60 ரூபா தாங்க போகும். அப்போ 8 மணிலேருந்து 10 மணி 11 மணி வரைக்கும் அறுக்குறாங்க அப்படின்னா 60 ரூபா அவங்களுக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து பர் டே வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 100 ருபீஸ் தான் கொடுக்குறோம். ஆனால் அது வந்து தப்புங்க. 100 ருபீஸ் கொடுத்தா நமக்கு தான் நஷ்டம் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எடப்பூ தான் கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பூ வந்து எடப்பூ போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் எடப்பூ தான் காசு கொடுத்துட்ருந்தோம். அப்புறமா இப்போ செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்து எடப்பூ கொடுக்கலங்க. டெய்லி வந்து 100 ருபீஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். 100 ருபீஸ் கொடுத்தா வந்து நமக்கு கட்டுப்படி ஆகலைங்க. ஸோ அதனால தான் பார்க்கலாம். செடியுமே அது இல்லாமல் சிறும் செடியாகுது, பூவுமே கம்மியாக வருதுன்றதுனால தான் எடப்பூ கொடுக்குறதில்ல. 100 ரூபாவாக தான் கொடுத்துட்ருக்கோம். சரி, செடி கொஞ்சம் பெரிய செடி ஆகிட்டே ஒரு பூ வந்து 20 கிலோ 30 கிலோ அறுத்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம எடப்பூ போட்டோன்னா அவங்களுக்கும் லாபமாக இருக்கும், அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் இப்போ 100 ரூபா கொடுத்துட்ருக்குதுங்க. செடி கொஞ்சம் வளரட்டும், இன்னும் ஒரு 6 மாதம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாருங்கள் இவங்க வந்து இந்த ஜூலை மாதம் வந்து எவ்வளோ பூ அறுத்துருக்காங்க, எத்தனை கிலோ வந்து அறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 13 கிலோ 200 கிராமுங்க. பாருங்கள், நீங்களே கூட கால்குலேட் பண்ணி பாருங்கள். எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 13 கிலோ 200 கிராம் வந்து இந்த கைலாசம் வாய்ப்பு இந்த கவிதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்திருக்காங்க. அந்த அக்கா அப்புறமா வந்து பிரவீன் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள், நீங்களே கவுண்ட் பண்ணிக்காங்க. 14 கிலோ அறுத்துருக்காங்க. 14 கிலோ 800 கிராம் அறுத்துருக்காங்க. அடுத்து வந்து துளசி சித்தி அவங்க வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படின்னா பூ வந்து 19 கிலோங்க. அவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு. இங்கே இந்த 2 பேர் கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் இருக்காங்க. அவங்க 3 பேரில் கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் கொஞ்சம் பூ எப்போவுமே ஜாஸ்தியாக இருப்பாங்க. பாருங்கள் 3 கிலோ 3 கிலோ 2 900 3 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக இவங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ஏரி வேலை இருக்கிறதுனால அவங்களாம் காலையில் 8 மணிக்குள்ளே அறுத்து போட்டு போகிற பூ தாங்க இதெல்லாம். 2 900 2 1 300 1 500 1 700 இந்த மாதிரிலாம். ஸோ ஏரி வேலை போகிறதுக்குள்ளே இது வந்து அறுத்து போட்டு போயிடுவாங்க. எவ்வளோ அறுத்துருக்காங்க பாருங்கள், 19 கிராம் 19 கிலோ 600 கிராமுங்க. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் 60 ரூபா அப்படின்னா 1176 ரூபாவா. 1100னா நாங்கள் வந்து 1200 தான் கொடுத்தோம். 1200. இவங்க வந்து 14 கிலோ எடுத்துருக்காங்க. 14 கிலோ 800 கிராம் வந்து 858 ரூபா வந்துருக்குது. 60 ரூபா போட்டால் நாங்கள் வந்து 900 ரூபாவாக கொடுத்தோம். ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து இப்போ செப்டம்பர் அக்டோபரில் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து எடப்பூ கொடுக்கலங்க. எத்தனை நாளாக இருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எத்தனை நாள் அப்படின்னா இந்த அக்கா பாருங்கள் 1 2 3 4 5 6 7 நாளுங்க. 7 நாளுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 792 ரூபா. அவங்களுக்கு வந்து 100 ரூபா கணக்கு வந்துச்சா. அதே வந்து இந்த அக்காவது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் எடுத்திருக்காங்க. ஆனால் 900 ரூபா சம்பாரிச்சுங்கிறாங்க. 900 ரூபா அவங்களுக்கு லாபம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பூ பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து 3 கிலோ எடுத்தாங்கன்னா இவங்க 1,5 கிலோ 1 200 1 தான் இருக்கிறாங்க. இவங்க 3 கிலோ எடுத்தாங்கன்னா இவங்க 2 கிலோ இருக்கிறாங்க. ஸோ இதுமாதிரி கம்பேர் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒருத்தர் அதிகமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கம்மியாக இருக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான அமௌண்ட் வந்து போய் சேரணும் இல்லையா. அது வந்து நம்ம எடப்பூ போட்டோம் அப்படி தான் கட்டுப்படி ஆகும். அதனால தான். ஸோ ஓவரால் அமௌண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ காசு செலவாகுது அப்படின்றது வந்து ஆளுங்களுக்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7 நாள் வந்திருக்காங்க அந்த அக்கா கவிதாக்கா.
அவங்களுக்கு 7 நாளைக்கு வந்து பாருங்கள் 13 கிலோ 200 கிராம் போட்டிருக்காங்க. 1 கிலோ 60 ரூபா அப்படின்னா 792 ரூபாங்க. 800 கொடுத்தோம். அடுத்து இன்னொரு அக்கா வந்து பிரவீன் வந்து 14 கிலோ போட்டிருக்காங்க. 14 கிலோ 800 கிராம் வந்து 888 ரூபா 900 ரூபா கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து துளசின்னு அவங்க வந்து 19 கிலோ 600 கிராம் போட்டிருக்காங்க. 1176 ரூபா வந்திருக்கு. 1200 கொடுத்தோம். அடுத்து மருந்து அடிக்கிறது வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஆமாம், மருந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரே டைம் மட்டும் ஆள் வச்சு பெரிய டேங்கில் அடித்தாங்க. அப்போ வந்து வால்பின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருகிடுச்சின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம், ஆல்ரெடி பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ வந்து நாங்கள் 3 பேட்சாக வந்து 3 டைம் வந்து மருந்து அடிக்கிறதுக்கு ஆள் வச்சு தான் மருந்து அடித்தோம். அப்போ வந்து ஒரு டேங்குக்கு வந்து 50 ரூபாங்க. 3 டைம் வந்து அடிச்சுட்டு போனாங்க. 6 டேங்க் அடிச்சுட்டு போனாங்க. 6 டேங்க் அப்படின்னா 300 ரூபாங்க. 300 ரூபா அப்படின்னா 3 டைம் வந்து அடிச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு வந்து 900 ரூபாய் கொடுத்துச்சுங்க. மீதி டைம் ஃபுல்லாக 900 ரூபாய் கொடுத்துச்சு. 3 டேங்க் வந்து 300 ரூபாங்க. ஸோ 900 ரூபாய். அடுத்து வந்து மருந்து உரம் வந்து 1000 ரூபாய் தாங்க. மருந்து வந்து மீதி வந்து முன்ன பின்ன வரும், 10,000 வரும், 15,000 வரும், சொல்ல முடியாது. ஸோ அது வந்து செடியை பொறுத்து, இடத்த பொறுத்து, எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ ஏக்கரா இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான். நம்மளது எப்போவுமே 10,000 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும். உரமும் மருந்து சேர்த்து 10லேருந்து ஒரு 12 கூட வச்சுக்கோங்களேன். உரம் வந்து எப்போவுமே 1000 ரூபாய் தாங்க. உரம் வந்து 1000 ரூபாய், மருந்து வந்து 10,000மா, சரி 11,000மே வச்சுக்கோங்க. 11,000. அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து ஆள் கூலி பாருங்கள், இது வந்து 11,000மா, உரமும் மருந்தும் 11,000. இதில் வந்து ஆள் கூலி வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 பேருக்கு அதில் 11,000மா, 11 இது 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, 12,000 இது 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, 13,000 இது ஒரு 1200 ரூபா, 14,200. 14,200 15,000னே வச்சுக்கோங்க, 15,000. அப்போ 15,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து பில்லு வந்து பாருங்கள், 3 பில்லாக வந்திருக்கு இல்லையா. 1ஆந்தேதி பில் ஒன்று, 15லேருந்து 30 ஒன்று, அடுத்து வந்து ஈவினிங் பூ அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஆள் கூலி வந்து பாருங்கள், ஈவினிங் பூ வந்து பாருங்கள் 1 கிலோ வந்து 200 230 தான் போட்டிருக்காங்க. எவ்வளோ கிலோ வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள், 10 கிலோ போட்டிருக்கோம். 10 கிலோவுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 2,231 ரூபா வந்திருக்கா. ஆளுங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, டோட்டலாக ஆள் கூலி வந்து 2,900 ரூபா வந்திருக்குது. இது 1,200, இது ஒரு 900, 2,100, இங்கே ஒரு 800 ரூபா, 2,900 ரூபா ஆள் கூலி. அப்புறமா பில்லு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 30,600 ரூபா. அப்புறமா ஈவினிங் பில் வந்து 2,231 ரூபா. இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 32,831 ரூபா வருதுங்க. 32,831 ரூபா அப்படின்னா அதில் வந்து ஆள் கூலி பாருங்கள் 2,900 ரூபா இதிலே போயிடுச்சா. ஈவினிங் பூ வந்து 2,000 ரூபா போயிடுச்சு. அப்போ நமக்கு வந்து 30,000 ரூபா நிற்கிது. 30,000 ரூபாவா. ஸோ வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து பூ வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜூலை மாதம் மேக்ஸிமம் பூ வந்து இது வந்து ஒரு வருஷத்துக்கு 1 வருஷம் 2 மாதம் தாங்க. 2 மாதத்துக்கு வந்து இவ்வளோ பூ தாங்க போகும் ஆவரேஜாக. இதுவே வந்து பரவாயில்லன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து எப்போவுமே பாருங்கள் 1/2 கிலோ 1 கிலோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா 3 கிலோ 4 கிலோ 7 கிலோ 8 கிலோ அப்புறமா 10 கிலோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஃபினிஷிங் வந்து பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் 9 கிலோ 8 கிலோ 6 5 3 1 1 மீதி வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் 150 கிராமில் முடிஞ்சிருச்சா. பூ வந்து 1 வருஷங்க. இது வந்து 1 இயர் 2 மந்த்து. 1 இயர் 2 மந்தில் வந்து 32,800 சில்லற வந்திருக்கு அப்படின்னா 32,831 ரூபா. ஆளுங்கூலி 2,900 ரூபா கட்டுங்க. 2,900 ரூபா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 30,000 ரூபா. இது வந்து என்னாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பில் வந்து 2,900 ரூபாவா, 2,900 ரூபா ஆள் கூலி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 30,000 ரூபாய் லாபம். இதில் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் பூ கொஞ்சம் 10 கிலோ 7 கிலோ 7 கிலோ 7 கிலோன்னு தான் போயிருக்கு. ஆனால் ரேட் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இதுலேயுமே 300 300 240 260 அந்த மாதிரி போயிருக்கு. இதே வந்து 15ஆந்தேதியிலேருந்து 17ஆந்தேதியிலேருந்து 26ஆந்தேதி வரைக்கும் பூ பாருங்கள் 400 போயிருக்குங்க. 400 400 450 340 320. ஸோ வந்து இதில் வந்து பூ என்னாச்சுன்னா பூ வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. பூ வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் 300 கிராம் 650 கிராம் 1 கிலோ 750 கிராம் இதெல்லாம் போச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் நமக்கு. இதே வந்து ஒரு 5 கிலோ போயிருக்கு அப்படின்னா இப்போ 400 ரூபாய்னா 520 2,000 ரூபா வந்துருக்கும். இதே வந்து இதே ஒரு 3 கிலோ வந்துச்சு அப்படின்னா 1,200 ரூபா வந்துருக்கும். ஸோ அதுதான் பிரச்சனை. நம்மளது வந்து பூ கம்மி, அதனால வந்து அமௌண்ட் கம்மியாக வந்திருக்கு. ஸோ மற்றபடி வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து உண்மையிலே கூட பக்கம் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க 1 வருஷம் கூட ஆகும். 1 வருஷத்துலேயே இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னா பெரிய விஷயம்தான். ஸோ
இளஞ்செடின்றதுனால ஸோ செடி வளர வளர தான் பூ அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து செலவு எவ்வளோன்னு சொல்ல தியரிட்டிக்கலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மல்லி வந்து எனக்கு தெரிஞ்சது நல்ல லாபம் வருது. ஸோ எல்லாம் கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க நிறைய பேர். ஸோ இது மூலிமா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, யாராவது வந்து ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வச்சு யூஸ்ஃபுல்லாக சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு மீனிங்காக மட்டும்தான் வந்து நான் அந்த வீடியோவே எடுத்துங்க. ஸோ வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்ல அப்படின்றது ஒன்று. அது இல்லாமல் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீங்கள் வந்து ஏன் தியரட்டிக்கலாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சின்ன வயசுலேருந்து விவசாயத்தை பார்த்துருக்கேன், வளர்ந்துருக்கேன். விவசாயம் தான் எங்கள் குடும்பமே செஞ்சிட்ருக்காங்க. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போவுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பூவே பாருங்கள், இப்போ தான் செடி வச்சு 1 வருஷம் 2 மாதம் ஆகுதா இந்த பில்லு ஆக்சுவலாக. அப்படின்னா இது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் செடிங்க. அப்போ நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்களா இல்லை விவசாயம் பண்ணாமல் என்ன பண்ணுறோங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இது மூலிமா நான் ஏன் வந்து 1 வருஷத்துல இவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறேன்னா, இது கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தெரியுது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அவங்களும் வச்சாங்கன்னா அவங்களுக்கும் அமௌண்ட் வரும். ஸோ அவங்க லைஃப் செட்டில் ஆகுன்றதுக்காக தான். ஸோ படிச்சுட்டு நிறைய வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே ரீசன் தாங்க. ஸோ நமக்கு வந்து ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னா இருங்க நல்ல பிளேஸாக பார்த்துக்கிறேன். 30,000 ரூபா 30,000 ஆள் கூலி வந்து இந்த 2,900 போயிடுச்சு. இது 30,000 வந்து நமக்கு வரத்துக்கு வந்து 10,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 20,000 அப்படியே 15,000 கூட போட்டோம். 15,000 தான் நிற்கிது அப்படின்னா நம்ம 15,000க்கான வேலை வந்து ஒன்றுமே செய்யலை சொல்லப்போனால். அதனால தான். ஸோ இதனால் பெனிஃபிட் என்னென்னா வேலைக்கு வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நமக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நான் கேட்டேங்க, இப்போ வந்து பக்கத்து நேரத்தில் வந்து ஓட்டுறது வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதம் பில்லு மட்டும் சீரியஸாக நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, ப்ராமிஸாகவே சொல்கிறேன். 1,40,000 பில்லு வாங்கினாங்களாம். 1,40,000 பில்லு வாங்கினாங்களாம். 40,000 செலவானா கூட 15 நாளைக்கு வந்து 20,000 வந்து உரம் போடுறாங்களாம், மருந்து உரம் அந்த மாதிரி. அதே வந்து மீதி 15 நாளில் அது ஒரு 40 நாள் போயிடுச்சு அப்படின்னா கூட 1,40 40 போயிடுச்சுனா கூட நமக்கு 1,00,000 லாபம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாபம் தான். மல்லி வந்து அவங்க வந்து ஆர்பிட்டாக வச்சுருக்காங்களாம். நிலமே அவங்களுக்கு வந்து எவ்வளோன்னா 1,5 ஏக்கரா வந்து உரம் 1,5 ஏக்கரா வந்து என்னது மல்லி வச்சுருக்காங்களாம். 100% ஷுர், நான் வந்து பொய் சொல்லலை. அண்டு வந்து நான் வந்து தியரட்டிக்கலாகவும் பேசல, ரியல் லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் நான் டெய்லி ஃபேஸ் பண்ணி நான் டெய்லி வந்து பூ வறுத்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அண்டு வந்து எவ்வளோ ரேட் போனது, எவ்வளோ பில் வந்துச்சு, எவ்வளோ நிலத்துல நட்டுருக்கோம் அண்ட் வந்து என் பக்கம் இருக்கிற நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்றது ரீசன் தெரிஞ்சு தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன். ஸோ வந்து பக்கம் இப்போ சொன்னாங்களே 1,40 வந்திருக்குன்ட்டு அவங்க வந்து 1,5 ஏக்கரா போட்டிருக்காங்களாம் மல்லி. அதனால் மல்லி பொறுத்த வரைக்கும் லாபம் தாங்க. என்ன ரீசன்னா மருந்தடிக்கிறது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மருந்தடிக்கிறது நாங்களே தான் அடிப்போம். களை முடிஞ்ச வரைக்கும் களை எடுப்போம். அப்புறமா களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிப்போம். களைக்கொல்லி மருந்தெல்லாம் கூட அதிகமாக ரேட் இல்லைங்க, அது ஒன்று. அப்புறமா வந்து பூ பறிக்கிறது வந்து நாங்கள் வீட்டாளுங்க வந்து 2 பேராக இருப்போம். ஆளுங்க வந்து பாருங்கள் 3 பேர் வச்சுருக்கோம். 3 பேர் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தான் 3 பேர் வந்து எவ்வளோ வந்துருக்குன்னா 3,000 தாங்க வந்திருக்கு. 2,900 தான் அவங்களுக்கு வந்து ஆளுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இது வந்து என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார்மரோடைய கஷ்டம் எனக்கு தெரியும், ஃபார்மரோடைய லைஃப் என்னன்னு தெரியும். ஸோ வேலை செய்கிறதும் கஷ்டம்னு தெரியும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து நெல் நட்டுருக்கோம், என்ன சொல்கிறது பருத்தி நட்டுருக்கோம், மஞ்சள் போட்டிருக்கோம், கரும்பு. இப்போ மல்லி இல்லாத போது இப்போ தான் 1 வருஷம் மல்லி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷம் கரும்பு தான் இருந்துச்சு. 4 பேட்ச் வந்து நெல் நட்டோம், 4 பேட்ச் கரும்பு இருந்துச்சு. ஸோ கலக்கா போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த மல்லி வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மல்லி வந்து நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.